லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தது ஷாலவராஜா அம்பா கிட்ட பீஷ்மரோட அட்வைஸ் பிரகாரம் நடக்க சொல்றாங்க. சோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். बेचारी अम्बा हस्तिनापुर लौट आई और भीष्म को सारा हाल कग सुनाया. सो बेचारी अम्बा அந்த பூவர் பாவமான இந்த அம்பா என்ன பண்றாங்க, திரும்ப ஹஸ்தினாபுரத்துக்கு ரிட்டர்ன் வராங்க. வந்து பீஷ்மர் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. उन्होंने विचित्र वीर्य से कहा वत्स राजा शालव अम्बा को स्वीकार नहीं करता. உடனே அவர் என்ன பண்றாரு, பீஷ்மர் விசித்திர வீரியர் கிட்ட போய் சொல்றாரு. வத்ஸ் அப்படின்னா குழந்தாய்னு கூப்பிடுற மாதிரி, மகனே. ராஜா ஷாலவ் வந்து அம்பாவை ஏத்துக்க மறுக்கிறாரு. इसी से विदित होता है, विदित அப்படின்னா नोन, என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா उसकी इच्छा अम्बा को पत्नी बनाने की नहीं है. सो அம்பாவை மனைவியா ஏத்துக்கிறது அவர் விரும்பல அப்படின்றது நமக்கு தெரிய வருது. अब उसके साथ तुम्हारे ब्याह करने में कोई आपत्ति नहीं रही है. இப்போ அம்பாவை நீ கல்யாணம் பண்ணிக்கல, பியாஹ் அப்படின்னா மேரேஜ், கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை, நம்மளுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. पर विचित्र वीर्य अम्बा के साथ ब्याह करने को ராஜி நாகுயே அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா விசித்திர வீரர் வந்து அம்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை, அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. बेचारी अम्बा ना इधर की रही ना उधर की, कोई और रास्ता ना देख वह भीष्म से बोली गंगोई मैं दोनों और से ही गई, मेरा कोई भी सहारा ना रहा, आप ही मुझे हर लाया थे, अतः अब आपका यह कर्तव्य है कि आप मेरे साथ ब्याह कर ले. அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, बेचारी अम्बा ना इधर की रही, அவங்களால இங்கேயும் இருக்க முடியல, அதாவது ஹஸ்தினாபுரத்துலயும் இருக்க முடியல, ஷாலவ் ராஜா கிட்டையும் போக முடியல. நான் உதர் கி கோயி அவர் ராஸ்தா நா தேக், அவங்க வேற ஒரு வழியும் அவங்களுக்கு தேடிக்காம பீஷ்மர் கிட்ட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கங்கோய் அதாவது கங்கையின் புதல்வனே, மை தோனோ ஓர் சேஹி கை, நான் ரெண்டு பக்கமும் போயிட்டு வந்துட்டேன். மேரா கோயி பி சஹாரா நா ரஹா, சஹாரா அப்படின்னா ஹெல்ப், எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. ஆப் ஹி முஜே ஹர் லாயா தே, நீங்க தான் என்ன வந்து வென்றவர், என்னதான் நீங்க வந்து ஜெயிச்சீங்க, அதாவது எல்லா ராஜாவும் இருக்கும்போது அந்த சுயம்வர மண்டபத்துல நீங்க வந்து என்னையும் தானே ஜெயிச்சீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அப் ஆப்கா எஹ் கர்த்தவ்ய, கர்த்தவ்ய அப்படின்னா கடமை, உங்களுடைய கடமை, ஆப்ளிகேஷன் தான் இது. ஆப் மேரே சாத் பியாஹ் கர்லே, நீங்க தான் என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அம்பா வந்து கேக்குறாங்க. भीष्म ने उसकी बात ध्यान से सुनी और अपनी प्रतिज्ञा की याद दिलाकर बोले. பீஷ்மர் என்ன பண்றாரு, அவங்க சொல்றது எல்லாமே தியான், ரொம்ப கவனத்தோட கேட்கிறாரு. கேட்டுட்டு அவருடைய அந்த சத்தியத்தை வந்து திரும்பவும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. प्रतिज्ञा की याद दिलाकर बोले, अपनी प्रतिज्ञा तो मैं नहीं तोड़ सकता, நான் என்னுடைய சத்திய வாக்கை வந்து நான் மீற மாட்டேன். उन्होंने अम्बा की परिस्थिति समझकर विचित्र वीर्य से दोबारा आग्रह किया पर वह ना माना. அவர் இதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, விசித்திர வீரர் கிட்ட உன்ஹோனே அம்பாக்கி பரிஸ்தித்தினா சிச்சுவேஷன், அவங்களுடைய இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு விசித்திர வீரர் கிட்ட துபாரானா அகைன் ரிப்பீட் பண்ணி திரும்பவும் கேட்கிறாரு. ஆக்ரஹ் அப்படின்னா வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. पर वह ना माना, आना विचित्र वीर அதுக்கு ஒத்துக்கல. भीष्म ने अम्बा को फिर समझाया और कहा कि सौभव्राज शालव के ही पास जाओ और एक बार फिर प्रार्थना करो. திரும்பவும் பீஷ்மர் என்ன சொல்றாரு அம்பா கிட்ட, நீ சௌபவராஜா ஷாலவ் கிட்டயே போங்க, போயிட்டு திரும்பவும் அவர்கிட்ட பிரார்த்தனா கரோ, வேண்டி கேட்டுக்கோங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வேண்டி கேட்டுக்கோங்க. फिर प्रार्थना करो அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. लाचार अम्बा फिर शालव के पास गई और उसकी बहुत मिन्ने की மின்தே கி. ஸோ லாச்சார் அம்பானா புவர், பாவப்பட்ட அந்த அம்பா என்ன பண்றாங்கன்னா திரும்பவும் ஷாலவ் ராஜா கிட்ட போறாங்க. அங்க போய் மிகவும் கெஞ்சி கேட்கறாங்க. மின்தே அப்படின்னா ரொம்பவும் கெஞ்சி அவங்க கேட்கறாங்க. लेकिन दूसरे की जीते हुई कन्या को स्वीकार करने से सौभव राजा ने साफ इकार कर दिया. அதனால இருந்தாலும் கூட அவங்க கெஞ்சி கேட்டாலும் கூட இன்னொருத்தர் दूसरे की जीती हुई, இன்னொருத்தர் வென்ற அந்த பெண்ணை ஸ்வீகார் கர்னே சே, அதை ஏத்துக்கிறதுக்கு சௌபவ ராஜா வந்து நே சாஃப் இன்கார் கருதியா. இன்கார்னா அவர் வந்து ஒத்துக்கவே இல்லை. இன்கார் அப்படின்னா வந்து ரெஃப்யூசல். ஸோ சாஃப் இன்கார்னா கிளியர் ரெஃப்யூசல், முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அனுப்பிடுறாரு. அம்பா इस प्रकार 6 साल तक हस्तिनापुर और सौभदेश के बीच ठोकरे खाती फिरी.
இதே மாதிரி அம்பா என்ன பண்றாங்க, சஹுசால 6 வருஷமா ஹஸ்தினாபூருக்கும் சௌபதேஷுக்கும் இடையே அவங்க என்ன பண்றாங்க, போராடுறாங்க. டோக்ரே காத்தி ஃப்ரி போராடி அவங்க இங்கேயும் அங்கேயுமா போயிட்டு இருக்காங்க. உஸ்னே अपने इस सारे दुख का कारण भीष्म को ही समझा. ஸோ இந்த மாதிரி 6 வருஷம் கடந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய மொத்த இந்த துக்கத்துக்கான காரணம் பீஷ்மர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல நினைக்கிறாங்க. दुख का कारण भीष्म को ही समझा. उन पर उसे बहुत क्रोध आया और प्रतिहिंसा की आग उसने मन में चलने लगा. பீஷ்மர் மேல ரொம்பவும் அவங்களுக்கு கோபம் அதிகமாகுது. அதே மாதிரி பிரதிஹிம்சா கி அங்யா அப்படின்னா வந்து பழி வாங்குறது, கவுண்டர் ரிவெஞ்ச்னு சொல்லுவாங்களே. ஸோ ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அவங்க மனசுல ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுது. भीष्म ने बदला लेने की इच्छा से वह कई राजाओं के पास गई और उनके अपना துக்டா சுனாயா. ஸோ பீஷ்மரே பத்லா லேன் அப்படின்னா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆசையை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக கை ராஜாவும் நிறைய ராஜா கிட்ட போறாங்க. போய் அவங்க என்ன பண்றாங்க, அப்பனா துக்டானா அவங்களுடைய அந்த சோகத்தை எல்லாமே சொல்றாங்க. பீஷ்ம से युद्ध करके उनके वध करने की उसने ராஜாவும் சே பிரார்த்தனா கி. ஸோ பீஷ்மர் கிட்ட யுத்தம் பண்ணணும், அவரை வந்து வதைக்கணும், வத் அப்படின்னா அவரை வந்து மரணிக்க செய்யணும் அப்படின்னு அவங்க எல்லா ராஜாவங்கள்ட்டையும் போய் வேண்டி கேட்டுக்கிறாங்க. இப்போ ராஜா லோக் தோ பீஷ்மக்கே நாம் சே ஹி டர்த்தே ஹே. ஆனால் எல்லா ராஜாக்களும் பீஷ்மர் அப்படின்ற பேரை கேட்கும் போதே அவங்க என்ன பண்றாங்க, பயந்து போறாங்க. ஏன்னா பீஷ்மர் அவ்வளவு வலிமையானவர். கிசி மே இத்னா சாஹஸ் நா தா கி பீஷ்ம சே யுத்த கரே. சாஹஸ் அப்படின்னா வந்து கரேஜ்னு அர்த்தம், தைரியம். ஸோ யாருக்கும் பீஷ்மர் கிட்ட யுத்த பண்ற அளவுக்கு தைரியம் இல்ல. क्षत्रियों से एकदम निराश होकर अंबा ने तपस्वी ब्राह्मणों की शरण ली. ஸோ எல்லா சத்திரியர்கள் கிட்டையும் ரொம்ப நிராசை ஆயிடுச்சு. எல்லார்கிட்டையும் கேட்டு கேட்டு அழுத்து போன அந்த அம்பா என்ன பண்றாங்க, கடைசியா தபஸ்வி பிராமணர்கள் கிட்ட போறாங்க. ஸோ தவம் புரியுறாங்க இல்லையா, அவங்களால ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்ட்டு அவங்க கிட்ட போறாங்க. தபஸ்வி பிராமணோக்கி ஷரண்லி, அவங்க சரணத்தை போய் சேர்றாங்க. तपस्वियों ने कहा, बेटी तुम परशुराम के पास जाओ, वे तुम्हारी इच्छा अवश्य पूरे करेंगे. ஸோ அந்த தபஸ்விங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேட்டி நீங்க என்ன பண்ணுங்க, பரசுராம் கிட்ட போங்க, கே பாஸ் ஜாவோ, வே தும்ஹாரி இச்சா, உன்னுடைய அந்த ஆசையை அவசிய பூரி கரேங்க. கண்டிப்பா பரசுராமர் உன்னுடைய ஆசையை பூரி நிவர்த்தி பண்ணுவாரு. தப் ரிஷியோं की सालक पर अम्बा परशुराम के पास गई. இப்போ என்ன பண்றாங்க, ரிஷி முனிவர்கள்லாம் சொன்ன அந்த அட்வைஸ்க்கு ஏத்த மாதிரி அம்பா பரசுராம் கிட்ட போறாங்க. अम्बा की करुण कहानी सुनकर परशुराम का हृदय पिघल गया. அம்பாவுடைய இந்த கஷ்டமான கதையை கேட்டுட்டு பரசுராமோடைய ஹிருதயம் வந்து பிக்கல் அப்படின்னா வந்து மெல்ட், உருகி போறாரு. அவர் ஓ இவ்வளவு ஒரு சோகமான கதையா அப்படின்னு கேட்டு அவர் உருகி போறாரு. உன்ஹோனே தயாத்ரவ் स्वर में कहा, काशीराज कन्या तुम मुझसे क्या चाहती हो. ஸோ இந்த மாதிரி அவங்க சொன்ன கதையை கேட்டுட்டு ரொம்ப தயாத்ரி அப்படின்னா ரொம்ப கருணையா ஒரு குரலோட அவர் கேட்குறாங்க, உனக்கு நான் என்ன பண்ணணும், காஷிராஜ் கன்னியே உனக்கு நான் என்ன பண்ணணும், தூ முझसे क्या चाहती हो, என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறேன். अम्बा ने कहा, ब्राह्मण वीर मेरे प्रार्थना केवल यही है कि आप भीष्म से युद्ध करें. அவங்க என்ன சொல்றாங்க, என்னோட பிரார்த்தனை ஒன்னே ஒண்ணுதான், கேவல் यही है कि आप भीष्म से, நீங்க பீஷ்மர் கிட்ட யுத்தம் பண்ணணும். मैं आपसे भीष्म के वध की भीख मांगती हूँ. நான் உங்ககிட்ட என்ன வேண்டி கேட்டுக்கிறேன்னா, பீஷ்மரை நீங்க வந்து வதம் பண்ணணும், வதைக்கணும் அப்படின்ற ஒரு ரெக்வெஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். भीख मांगते हूँ. परशुराम को अम्बा की प्रार्थना पसंद आई. बड़े उत्साह के साथ वह भीष्म के पास गए और उन्हें युद्ध के लिए ललकारा. பரசுராம என்ன பண்ணாரு, அம்பாவோட இந்த பிரார்த்தனை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படே உற்சாக், ரொம்ப உற்சாகமா அவர் என்ன பண்ணாரு, பீஷ்மர் கிட்ட போயிட்டு உன்ஹே யுத் சே, என் கூட யுத்தத்துக்கு வரியா அப்படின்னு என்ன பண்றாரு, லல்காரா அப்படின்னா சேலஞ்ச் பண்றாரு, என் கூட யுத்தத்துக்கு வா அப்படின்னு சொல்லி பீஷ்மர் கிட்ட இப்ப சேலஞ்ச் பண்றாரு பரசுராமர். दोनों कुशल योद्धा थे और धनुष विद्या के जानकर भी. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவர்கள்னு பார்த்தீங்கன்னா, குஷல் யோதா அப்படின்னா வந்து ஸ்கில்டு வேரியர், அதாவது நல்லா வந்து போர் கலையில வந்து ரொம்ப சிறந்தவர்கள். அதே மாதிரி தனுஷ் தனுர் வித்தையிலும் ரெண்டு பேருமே ரொம்ப சிறந்தவர்கள். दोनों ही क्षेत्रीय और பரசுராம் கோ அம்பா கி பிரார்த்தனா பசந்த் ஆயி. அம்பா இந்த மாதிரி வேண்டி கேட்டுக்கிட்டது பரசுராமுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. बड़े उत्साह के साथ वह भीष्म के पास गए और उन्हें युद्ध के लिए ललकारा.
ரொம்ப உற்சாகமா ஒரு பீஷ்மர் கிட்ட போறாரு. போய் அவரை யுத்தத்துக்கான சேலஞ்ச் பண்றாரு. அல்காரான சேலஞ்ச் பண்றது, என் கூட யுத்தம் பண்ணவா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி கூப்பிடுறாரு. தோனோ குஷல் யோதா தே. குஷல் யோதா அப்படின்னா ஸ்கில்டு வேரியர், அதாவது போர்க்கலைகளை ரொம்ப சிறந்தவர்கள். அவர் தனுஷ் வித்யா கே ஜான்காரி பி. இருவருக்கும் வந்து அந்த தனுர் வித்தை நல்லா தெரியும். தோனோ ஹி ஜிதேந்திரிய அவர் பிரம்மச்சாரி தே. ரெண்டு பேருமே எப்படின்னா ஜிதேந்திரிய, அதாவது வெல்லக்கூடியவர்கள், அதே மாதிரி பிரம்மச்சாரியர்கள். சமான் யோதாவோ கி டக்கர் தே, அதாவது சமமான வலிமை உடையவர்கள் இருவருக்கும் இப்ப சண்டை மூண்டது. கை தீனோன் தக்கு யுத்த ஹோத்தா ரஹா. ஸோ இந்த ரெண்டு பேரும் சமமான பலம் உடையவர்கள் அப்படின்றதுனால ரொம்ப நாட்களுக்கு இந்த யுத்தமானது ரொம்ப நாளுக்கு நடந்துட்டே இருந்துச்சு. ஃபிர் பி ஹார் ஜீத் கா நிச்சய் நா ஹோ சகா. இந்த மாதிரி யுத்தம் நடந்துட்டே இருந்தது. ஆனா யாரு ஜெயிச்சாங்க யாரு தோற்றாங்க அப்படின்றது நடக்கவே இல்லை. அந்த யுத்தம் மட்டும் நடந்துட்டே இருந்துச்சு. अंत में परशुराम ने हार मान ली. ஸோ கடைசியில் பரசுராமர் என்ன பண்றாரு, ஹார் மான்லி அப்படின்னா அவரோட தோல்வியை ஒத்துக்கிறாரு. அவர் உன்ஹோனே அம்பா சே கஹா. தோல்வியை ஒத்துக்கிட்டு அம்பா கிட்ட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோ குச் மேரா வஷா மேதா கர்ச்சுக்கா. ஸோ என்னால் என்ன பண்ண முடியுமோ, என்னோட பாட்டில் நான் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் பண்ணிட்டேன். அப் தும்ஹாரே லியே யஹி உச்சித் ஹை கி தும் பீஷ்ம ஹி கி ஷரண்லோ. நீ என்ன பண்ணணும், இப்போ உனக்கு எது நல்லது அப்படின்னா, உனக்கு உச்சிதமான செயல் என்ன அப்படின்னா பீஷ்மருடைய சரணத்தை போய் சேர்ந்துரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி பரசுராமர் அம்பா கிட்ட சொல்றாரு. பர் அம்பா ऐसी बातों से खब विचलित होने वाली थी. ஆனா அம்பா விச்சலித்னா டிஸ்ட்ராக்ஷன், அதாவது கவன சிதைவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அவங்க வந்து அவங்களுடைய பிடிவாதத்தை விடுறவங்க கிடையாது. ஹோனே வாலி थी. पर अम्बा ऐसी बातों से कब विचलित होने वाली थी. उसने वन में जाकर फिर तपस्या शुरू की. அவங்க என்ன பண்றாங்க, இந்த வார்த்தைகளை அவங்க நம்பாம உடனே என்ன பண்றாங்க, வனத்துல போய் திரும்ப அவங்க ஒரு தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. और தபோபல் சே ஸ்திரீ ரூப் சோடுக்கர் புருஷ் பன் கயி. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட தபோபலத்தினால அவங்க தவம் பண்ணதுனால அவங்களுடைய ஸ்திரீ, அவங்க பெண் ரூபத்தை விட்டு ஒரு ஆண் ரூபம் அவங்களுக்கு வருது. சோடுக்கர் புருஷ் பன் கயி. அவர் உஸ்னே अपना नाम शिखंडी रख लिया. அவங்களோட பேர் அவங்க என்ன வச்சுக்கிறாங்க, ஷிகண்டி அப்படின்னு அவங்களோட பேர் வச்சுக்கிறாங்க. அவங்க ரொம்ப தவம் புரிந்ததுனால அவங்களுடைய ரூபம் பெண் ரூபத்துல இருந்து அவங்க ஆண் ரூபத்துக்கு போறாங்க. அவங்களோட பேர் வந்து ஷிகண்டி அப்படின்னு அவங்க வைக்கிறாங்க. जब कौरवों और पांडवों के बीच कुरुक्षेत्र के मैदान में युद्ध हुआ तो भीष्म के विरुद्ध लड़ते समय शिखंडी रथ के आगे बैठा था और अर्जुन ठीक उसके पीछे. ஸோ கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருஷேத்திரத்தில் போர் நடக்கும்போது மைதான்மே யுத்த ஹுவா. அப்போ பீஷ்மருக்கு விரோதித் அப்படின்னா வந்து அகைன்ஸ்டா யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிகண்டி ரத்துக்கே ஆகே பைட்டா. ஸோ ஷிகண்டி ரதத்துல முன்னாடி இருந்தாங்க, அவங்களுக்கு பின்னாடி வந்து அர்ஜுனர் இருந்தாரு. ஸோ அவங்க பீஷ்மருக்கு அகைன்ஸ்டா ஷிகண்டியும் அர்ஜுனரும் நின்றுட்டு இருந்தாங்க. ஞானி பீஷ்ம கோ யஹ் பாத் மாலூம் थी कि अम्बा ही शिखंडी का रूप धारण किए हुए है. ஸோ ஞானி, இப்போ பீஷ்மர்ன்றவர் இப்படி ஒரு ஞானி மாதிரி அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, அம்பா தான் ஷிகண்டி அந்த ரூபத்தில் வந்திருக்காங்க, धारण किए हुए हैं. इसलिए उन्होंने उस पर बाण चलाना अपनी विरोचित प्रतिष्ठा के विरुद्ध समझा. ஸோ ஆனா அவங்க மேல, அது பெண்ணாகி அவங்க மேல வந்து பானம் விடுறது அப்படின்றது அவருடைய விரோச்சித் அப்படின்னா ஹீரோயிக். ஸோ அவருக்குன்னு சில தர்மம் இருக்கு இல்லையா, அந்த தர்மத்துக்கு எதிரானது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. விரோதித் சம்ஜா. உன்ஹோனே உஸ் பர் பான் சலானா. ஸோ அவங்க மேல பானம் விடுறதுன்றது ஒரு விரோதமான செயல் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. शिखंडी को आगे करके अर्जुन ने भीष्म पितामह पर हमला किया और अंत में उन पर विजय प्राप्त की. ஸோ ஷிகண்டியை வந்து முன்னாடி நிறுத்தி அர்ஜுன் என்ன பண்றாரு, பிதாமகருக்கு வந்து ஹம்லா கியா அப்படின்னா அட்டாக் பண்றாரு. அந்தமே, அதாவது கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க ஜெயிக்கவும் செய்யறாங்க. பர் விஜய் பிராப்திக்கு. ஜப் பீஷ்ம ஆஹத் ஹோக்கர் பிருத்வி பர் கிரே. ஸோ ஆஹத் ஹோக்கர் அப்படின்னா டெத், அதாவது வில் அவர் மேலே அம்பு விடுறாங்க அர்ஜுனன். ஸோ அந்த வில்லை ஏந்திக்கிட்டு அவர் வந்து பூமியில விழும்போது தப் ஜாக்கர் அம்பா கா குரோது சாந்த் ஹுவா. ஸோ அவர் அந்த பூமியில விழும்போது தான், அது விழறதுக்காக போறாரு இல்லையா, ஸோ அப்பதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அம்பாக்கு அந்த கோபமானது தனியுது. தப் ஜாக்கர் அம்பா கா குரோத் சாந்த் ஹுவா.